நடிகர் சிவாஜி கணேசன் இல்லத்தை ஜப்தி செய்ய சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் இவரும் மனைவி அபிராமியும் இஷன் புரொடக்ஷன் என்ற பெயரில் சினிமா கம்பெனியின் பங்குதாரராக உள்ளனர். இந்த நிறுவனம் விஷ்ணு விஷால், நிவேதா பெத்ராஜ் ஆகியோர் நடிப்பில் ஜகஜால கில்லாடி என்ற பெயரில் படம் ஒன்றை தயாரித்தது. படத்தின் தயாரிப்பாக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து ரூபாய் 3.74 கோடி கடன் பெற்றிருந்தனர். ஆண்டுக்கு 30% வட்டியுடன் கடனை திருப்பித் தருவதாக அவர்கள் உறுதியளித்தனர். ஆனால் இந்த விவகாரத்தில் வாக்குறுதிப்படி அசலையும் வட்டியும் துஷ்யந்த் தரப்பில் திருப்பித் தரவில்லை. இதையடுத்து விவகாரத்தில் தீர்வு காணும் பொருட்டு சென்னை ஐகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டார். அவரின் விசாரணையை தொடர்ந்து கடன் தொகை வட்டி என மொத்தம் 9,02,40,000 ரூபாயை வசூலிக்க ஏதுவாக ஜகஜால கில்லாடி என்ற படத்தின் ஒட்டுமொத்த உரிமையையும் ஒப்படைக்கும்படி 2024ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி நீதிபதி ரவீந்திரன் உத்தரவிட்டு இருந்தார். உரிமத்தை விற்று கடன் தொகையை ஈடு செய்து மீதி தொகையை தயாரிப்பு நிறுவனமான இஷன் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அவர் தனது உத்தரவில் கூறியிருந்தார். இந்த உத்தரவின்படி பட உரிமையை கோரும் போது படம் முடியவில்லை என்று துஷ்யந்த் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதையடுத்து மத்தியஸ்தர் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடுமாறு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தாக்கல் செய்ய இஷன் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவகாசம் கேட்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கும் தகவல் தெரிவிக்குமாறு ஆணையிட்டு வழக்கு விசாரணையை நாளை மறுநாள் ஒத்தி வைத்துள்ளார்.